குர்ஆன்ல அல்லாஹ் 3 இடங்களில் சபிக்கிறான். படைத்தவன் சபிக்கிறான். முதலாவது சாபம் சூரத்துல் பக்ரா, உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். அல்லாஹ் சொல்றான், அவன் நாசமாக போவான், அவன் கை சேதமடைவான். யார் இரத்த பந்தத்தை துண்டிச்சான். இரண்டாவது சாபம் சூரத்துர் ரஅத், அல்லாஹ் சொல்றான், உலாயிக லஹுமுல் லஅனா, என்னுடைய சாபம் உண்டாகட்டும் அவனுக்கு, வலஹும் சூத்தார், அவன் நரகவாதி. நான் சொல்லல நரகவாதி என்று, அல்லாஹ் சொல்றான், இரத்த பந்தத்தை துண்டித்தவன் நரகவாதி. மூணாவது சாபம் சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து முஹம்மதில் சொல்கிறான், அல்லாஹ் இரத்த பந்தத்தை துண்டிப்பவனை செவிடனாக ஆக்குவான், வஅமா அப்சாரஹும், குருடனாக மாற்றுவான். வட்டிண்டா பெரிய பாவம், சினா பெரிய பாவம், களவு பெரிய பாவம், காமம் பெரிய பாவம், கொள்ளை பெரிய பாவம், கொலை பெரிய பாவம், அதெல்லாம் பெரிய பாவம், சந்தேகம் இல்ல, பெரிய பாவம். ஆனா இரத்த பந்தத்தை துண்டிக்கிறது, அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, முஸ்லிம் நாங்க செய்யக்கூடிய அமல் இருக்குது, சதகா, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத். ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிற அதுவும் ஒரு சதகா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரில் ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு போன குதிரை, கழுதை, அது போடக்கூடிய சாணம் இருக்கிறே, சாணம், அதையும் கூட அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மீசான் தராசுல நிறுப்பான். நாங்க செஞ்ச அமல்களுக்கெல்லாம் உருவம் கொடுக்கப்படும். உருவம் கொடுத்து அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் கியாமத்துடைய நாளையில நிறுப்பான். எப்படி நாங்க செய்யற அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்படுமோ, அதே மாதிரி இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பார். அடிச்சா வலிக்குது, கண்ணால பாக்கலுமா? பாக்கல. இன்பம் கண்ணால பாக்கலுமா? காத்து கண்ணால பாக்கலுமா? வலி கண்ணால பாக்கலுமா? வாயால சொல்லலாம். இரத்த பந்தம் வாயால சொல்லலாம், கண்ணால பாக்கலுமா? பாக்கல. அந்த இரத்த பந்தத்துக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில உருவம் கொடுப்பார்.